உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, உம்மை நம்புகிறான் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி அந்த மைக்கா இந்த மைக்கா உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிற நாம் பாக்கியவான்கள், அவரை ஆராதிக்கிற நாம்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. தொடர்ந்து மீதியான பகுதிகள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆமென். அப்படியே உட்காருவோம். வந்திருக்கிறவங்கள் அனைவரையும், வாலிப பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த பவுலோட வார்த்தையில், இந்த வார்த்தை பவுலோட காரியங்கள் தான் எங்களுக்கு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதில் அதிகமான வார்த்தை அவங்களுக்கு கிருபையும் தொடக்கும் போது சொல்லுவார், கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தொடர்ந்து வாழ்த்தி கொண்டே இருங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. எங்கே நிறைய பேரை காணோம்? பக்கத்தை பார்த்து சொல்லுங்கள், நிறைய பேரை காணாமே. அல்லேலூயா. நான் வந்தது பெரிய விஷயம், நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. யார் யார் வரல அவர்களெல்லாம் பாருங்கள். தொடர்ந்து ஏன் வரல விசாரிங்க, அன்போடு விசாரிங்க. கண்டிப்போடு விசாரிக்கக்கூடாது, அன்போடு விசாரிக்கணும். அப்போ தான் அடுத்து வருவார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. அநேக காரியங்கள் உண்டு. அநேக காரியங்களை பேசினாலும் நேரம் பத்தாது, அநேக வசனங்களை கொடுத்தாலும் நேரம் பத்தாது. ஒரு 4 காரியங்களை மாத்திரம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் பின்பற்ற வேண்டியது, கிறிஸ்துவுக்குள் நாம் எப்படி இருக்க வேண்டும். முதலாவது நாம் பலப்பட வேண்டும். 4 காரியம் எழுதிக்கோங்க. 4 காரியங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்மிடத்தில் காணப்பட வேண்டியது. முதலாவது, கிறிஸ்துவுக்குள் நாம் பலப்பட வேண்டும். இரண்டாவது, பொறுமையை தரித்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு பலப்பட வேண்டும். ரெண்டாவது, பொறுமையை தரித்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, பின்வாங்கி போகக்கூடாது. நான்காவது, பின்பற்ற வேண்டும். முதலாவது பலப்பட வேண்டும். ரெண்டாவது, பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, பின்வாங்கி போகக்கூடாது. நான்காவது, அவரை நாம் பின்பற்ற வேண்டும். அநேக காரியங்கள் உண்டு, கிருபை, அன்பு, இன்னும் அநேக காரியங்கள், அவரை பின்பற்றுகிற காரியங்கள், அவரிலே நாம் நிலை நிற்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் முதலாவது இந்த 4 காரியங்களை குறித்து பார்ப்போம். வருகிற வாரங்களிலே மீதியான காரியங்கள் கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். முதலாவது, நாம் அவருக்குள் பலப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 2:1, நாம் கிருபையிலே பலப்பட வேண்டும். இங்கே இருக்கிற வாலிபர்கள் எல்லாரும், விசுவாசிகள், நம்ம சபையார் எல்லாரும் எப்படின்னா அவருடைய கிருபையிலே பலப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு 2:1 வாசிப்போம். ஆதலால் என் குமாரனே, ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறார், என் குமாரனே. ஒரு சில பேர் இன்றும் அப்படி கூப்பிட்றாங்க. அப்பா ஸ்தானத்தில் அப்பாவா இருக்க மாட்டார், ஆனால் அப்பா ஸ்தானத்தில் இருப்பார்கள், அப்பான்னு கூப்பிடுவாங்க. நானும் ஒரு சில பேரை கூப்பிட்ருக்கேன். ஒரு சில பேர் அந்த டிஎம்எஸ் ஐயா அப்படி கூப்பிடுவேன் அப்பா அப்படின்வேன். அவருக்கு அது அந்த காரியம் ரொம்ப பிடிக்கும். அப்படியா பவுலும் தீமோத்தேயை பார்த்து சொல்கிறாள், என் பிரியமான குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அல்லேலூயா. இந்த கிருபையில் பலப்பட்ட காரியத்தை பழைய ஏற்பாடு காலத்து பரிசுத்தவான்களிலே நீங்கள் அதிகமாக வாசிக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் யார்? தாவீது குறித்து வாசிக்கலாம். தாவீது அநேக காரியங்களே கிருபையை குறித்து தான் அதிகமாக பேசியிருப்பார். ஏன்னா, ஆடுக்கு பின்னாடி நான் அலைந்து கொண்டிருந்தேன், என்னை தேடி வந்த தெய்வம் என்னை ஆசீர்வதித்து என்னை அபிஷேகித்து என்னை ராஜாவாய் உயர்த்தினது மாத்திரமல்ல, அநேக பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், அவைகள் மத்தியிலே அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் காத்து கொண்டார் என்று அநேக காரியங்களை தாவீது சங்கீதங்களிலே நாம் வாசிப்போம். அல்லேலூயா. அப்படியாய் அந்த கிருபையிலே நாம் எப்படி பலப்பட வேண்டும் என்பது
நமக்கு சங்கீதங்களை குறித்து நீங்கள் அதிகமாக தினந்தோறும் வாசிக்கிற உங்களுடைய வேத பகுதியில் சங்கீதங்களையும் ஒன்றை வாசிங்க. ஒரு அதிகாரமோ 2 அதிகாரமோ, இப்போ பழைய ஏற்பாடு வாசிக்கலாம், இல்லை புதிய ஏற்பாடு வாசிக்கிறவர்களாக இருப்பீங்க, தொடர்ந்து வாசிப்பீங்க. இல்லை சபையில் நம்மளுக்கு அனுப்புகிறாங்க குரூப்பில், வாட்ஸ்அப்பில் இந்தந்த அதிகாரங்கள் என்று அந்த அதிகாரங்களையும் வாசிங்க. அதில் சங்கீதங்களை குறித்து வாசிங்க. சங்கீதங்களை குறித்து வாசிக்கும்போது அவருடைய கிருபையின் என்ன சொல்கிறது, அற்புதங்களை குறித்து நீங்கள் அதிகமாக தியானிக்க முடியும். கிருபையில் நம்மை ஆசீர்வதிக்கிற விதங்களை நாம் பார்க்க முடியும். ஆகவே அந்த கிருபையில் முதலாவது நாம் பலப்பட வேண்டும். இரண்டாவதாக எபேசியர் 3:16 உள்ளான மனிதனின் வல்லமையால் நாம் பலப்பட வேண்டும். எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் யாரோட ஆவியினாலே? நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் நாம் பலப்பட வேண்டும். உள்ளான காரியங்களிலே நாம் எப்படிப்பட வல்லமையாய் பலப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் கர்த்தரில் நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக விசுவாசத்தில் வல்லவனாய் இருக்க வேண்டும். ஆபிரகாம் பழைய ஏற்பாடு காலத்திலே அந்த விசுவாசத்தில் வல்லவனாய் இருந்தவர் யாருன்னு கேட்டால் ஆபிரகாம். ரோமர் 4வது அதிகாரம் 21வது வசனங்களை வாசிப்போம். வாக்குத்தத்தத்தை பெரும்படியாய் அவரிலே நாம் பலப்பட வேண்டும். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். முழு நிச்சயமாய் நம்பினார். அப்போது அவரோட என்ன பண்ண முடியும்? அவரில் நாம் பலப்பட முடியும். அவர் கொடுக்கிற வார்த்தையிலே நாம் பலப்பட முடியும். ஒவ்வொரு வாரமும் நான் சத்தியத்தை கேட்குறோம். ஒவ்வொரு வாரமும் வார்த்தைகள் பரத்திலிருந்து கடந்து வருகிறது. ஊழியர் பேசுகிறாங்க, சபையை நம்ம பாஸ்டமாக பேசுகிறாங்க, அநேக ஜெபங்கள் உண்டு, உவாச ஜெபங்கள் உண்டு, செவ்வாய்க்கிழமை ஜெபம் உண்டு. எல்லா காரியங்களிலேயும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தையிலே நாம் பலப்படும் போது தான் அது நமக்கு ஆசீர்வாதம், நன்மையை கொண்டு வரும். நாம் பலப்படாத வரையும் அது நன்மையை கொண்டு வராது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அந்த வார்த்தை வரும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வரும்போது ஒருத்தர் சுதந்திரித்துக் கொள்வார்கள், ஒருத்தரால் அதை சுதந்திரிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரே சபையில் இருப்பாங்க, ஒரே சபையில் அங்கத்தினராக இருப்பாங்க. ஒருத்தருக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஒருத்தருக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த வார்த்தையில் அவர்கள் பலப்பட்டிருப்பார்கள், ஒருத்தர் அந்த வார்த்தையில் பலப்படாமல் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம அந்த வார்த்தையிலே பலப்பட வேண்டும். ஆபிரகாம் எப்படி இருந்தாரா? விசுவாசத்தின் வல்லவனாய் இருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தை பெறும்படி அவர் பலப்பட்டார். அல்லேலூயா. அடுத்ததாக 1 யோவான் 2:14 வேத வசனம் உள்ளத்தில் நிலைத்திருக்க நாம் பலப்பட வேண்டும். அதை தான் சொன்னேன். இந்த வார்த்தைகள் கடந்து வருகிறது, ஒவ்வொரு வாரமும் கடந்து வருகிறது. போதகர் மூலியமே அநேக வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். அநேக காரியங்களை குறித்து சத்தியத்தை பேசியிருக்கிறாங்க, சத்தியத்தை நமக்கு விளக்கமாய் தியானித்து போதித்திருக்கிறாங்க. அந்த போதனையிலே நாம் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. 1 யோவான் 2:14 வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதுனாலும், இப்பொழுது நீங்க இருக்கிற வயசு, நீங்க இருக்கிற காலம் எப்படிப்பட்டது? எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய முடியும் என்ற தைரியத்தில் இருக்கக்கூடிய காலங்கள். பலவான்களா இருக்கிறதுனாலும், அடுத்து வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும், நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இங்கே யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் ஒரு 3 காரியங்களை குறித்து எழுதுகிறார். ஒரு வாலிபன் எப்படி ஜெயமான வாழ்க்கையில வாழ முடியும்? வேத வசனம் நிலைத்திருக்கிற வாலிபனால் ஜெயமாய் வாழ முடியும். அதில் 3 காரியங்கள். வாலிபன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பலவான்களாய் இருக்கிறீர்கள். அதான் சொன்னேன். இப்போ அருண் ஒரு வேலையை செய்கிறாருன்னா அதே வேலையை என்னால் செய்ய முடியுமானா வருஷங்கள் கொஞ்சம் தான் வித்தியாசம், ஆனால் முடியாது. அவரோட வயசில் என்னால் செய்ய முடியுமானா செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? முடியாது. இன்னொரு 10 வருஷம் கழித்து அதிலையும் முடியாது. இன்னொரு 10 வருஷம் கழித்து நடக்கவே முடியாது. ஃபாதர் இப்போ கூட பாருங்கள், 75 வயசுலையும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சொன்னாங்களே, அழகாக ஆராதிக்க கர்த்தருடைய கிருபை. இப்போ பலவான்களே, அந்த வசனத்தை போடுப்பா. கரெக்டாக நம்ம பார்க்கும்போது தம்பி நிப்பாட்டிட்டாப்புல. பலவான்களே சொல்லுங்க. இல்லை, அதுலேருந்து மட்டும் வாசிப்பா. பலவான்களே, நீங்கள் பலவான்களா இருக்கிறீர்கள். அடுத்து
தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஜெயமான ஒரு ஆசீர்வாதமான வாலிப வாழ்க்கை யார் வாழ்வானா? வேத வசனம் நிலைத்திருக்கிறவர்களால மட்டும்தான். ஃபஸ்ட்டு பலவான்களால் மாத்திர முடியாது. நான் பலனாக இருக்கிறேன், நான் ஞானமாக இருக்கிறேன், நான் திறமையாக இருக்கிறேன் அப்படின்ற வாலிபர்களால் சக்ஸஸ் லைஃப் வாழ முடியாது. இது வேதமும் சொல்லுகிறது, உலகம் அறிந்ததும். அல்லேலூயா. வேதமும் அப்படி தான் சொல்கிறது. உலகத்தில் வாழ்கிற சபையார் எல்லாருமே நாம் அறிந்தது ஒன்று தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவர்கள் வாலிப பிரயாணத்தில் மிக சக்ஸஸாக இருக்கிறாங்க, அவர்கள் தோல்வி இல்லாமல் கடந்து செல்கிறாங்க. அவர்கள் தோல்வி இல்லை, அவர்கள் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அதான் சொல்கிற, வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நம்மளுடைய வேத வசனம் நம் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கிற வாலிபர்களுக்கு எப்படியா? நீங்கள் யாரை ஜெயித்தீர்கள்? பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். பொல்லாங்கானை நீங்க எப்படின்னா ஜெயித்தீங்க. ஏன்? ஒரே ஒரு காரியம், வேத வசனம் உங்களில் பலப்பட்டது. அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில வேத வசனம் பலப்படும் போது தான் நாம் பொல்லாங்கானை ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறிந்தவையில, பிசாசின் தந்திரங்களை நமக்கு தெரியுமா? இல்லை பிசாசை நம்ம ஈஸியாக மேற்கொள்ள முடியுமா அப்படின்னா கேட்டால் சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய துணையோடு, ஆண்டவருடைய கிருபையோடு, வேத வசனத்தில் அதில் வாசிக்கிறோம், நீங்கள் வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனால் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். நம்முடைய சபையார் வாலிபர்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் ஜெயமாய் இருப்பார்கள், ஜெயமாய் இருக்க விரும்புகிறார். யோவானும் விரும்புகிறார், நாம் சபையாரும் நாம் விரும்ப வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்கள், நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும், நான் பலவானாக இருக்கிறேன், வேத வசனம் என்னில் நிலைத்திருக்கிறதுனாலும் நான் பிசாசை ஜெயிக்க போகிறேன். அல்லேலூயா என்று உங்களுக்கு எழுதியிருக்கிறது. ஆக வேத வசனத்தில் நாம் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் பலப்பட வேண்டும், அப்பொழுதுதான் நாம் பொல்லாங்கானை ஜெயிக்க முடியும். இந்த பலப்படுகிற காரியத்தை குறித்து ஒரு 4 காரியம் பார்த்தோம். இப்போ பொறுமையை குறித்து இதில் நிறைய வசனம் இருக்குது. வேதத்தை எடுத்தீங்கன்னா பொறுமையை குறித்து தான் வசனங்கள். ஏன்னா பொறுமை உள்ளவர்கள் பெருமை உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. பொறுமை உள்ளவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பெருமை கிடையாது, பொறுமை. பெருமை வந்தால் அழிஞ்சு போவோம், பொறுமை வந்தால், தம்பி ரொம்ப வேகமாக இருக்காரு, பெருமை வந்தால் அழிந்து போவோம், பொறுமை வந்தால் காக்கப்படுவோம். அல்லேலூயா. பொறுமையாக இருப்போம். எபிரேயர் 6:15, விசுவாசத்தின் பரீட்சையிலே ஆபிரகாம் பொறுமையாக இருந்தார். விசுவாச பரீட்சை நல்லது, எல்லாத்துக்கும் ஒரு பரீட்சை வரும், அப்படி தானே? எனக்கு அப்பா பைபிள் காலேஜ் கொண்டு சேர்க்க போகும்போது கூட்டிகிட்டு போகும்போது அந்த யார் நடத்துகிற பைபிள் காலேஜ் அவரை பார்க்கும்போது எனக்கு பழைய ஞாபகம் வந்து விட்டது. எந்த ஞாபகம்னா, பள்ளிக்கூட ஞாபகம் வந்துருச்சு. நம்மளுக்கு எக்ஸாம்னாலே ஆகாது, எக்ஸாம்னாலே பயம். அதுலேயும் எனக்கு அந்த எச்சம் சுத்தமாக ஆகாது, கொஞ்சம் கூட ஆகாது. எங்கள் டீம் வேறு, எங்கள் டீமை பார்த்தாலே பிடிக்காது. நாங்கள் நல்லது செஞ்சாலும் அவருக்கு பிடிக்காது. அது தப்பாய்க்கிற ஒரு நல்ல மனுஷன், அப்படி ஒரு எச்சம். அவரை மாதிரியே வேற இருந்தார். ஆஹா, இத்தனை வருடம் கழிச்சு தகப்பனலாம் ஆகிட்ட பிறகு ஒரு பயம்னா அன்றைக்கி ஒரு நாள் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஏசியிலே உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிக்குது. அடப்பாமே மாட்டிக்கிட்டேன். அப்போ தான் நான் நடுவில் பார்த்தேன். இந்த வீட்டுக்கு வந்தோன்னே, நான் உண்மையிலே சொல்கிறேன், வீட்டுக்கு வந்தோடனே ஒரு காரியம் தான் நான் வந்துச்சு. அந்த இதில் கானால நிறைய பாட்டெலாம் வரும். நான் பாடெல்லாம் பார்க்க மாட்டேன், உடனே சொல்லக்கூடாது. அண்ணன் போய் சினிமா பாட்டெலாம் பாடுறாரா கேட்குறாரா, எனக்கு அந்த நாட்களிலிருந்தே பிடிக்காது இந்த சினிமா பாட்டோ காட்சிகளோ படமோ. அப்போ அதில் ஒன்று அடிக்கடி இந்த யூடியூப்பில் ஆட் வருதில்ல, அதுதான் எனக்கு யோசனை வந்துச்சு. மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர். அவன் தெரிஞ்சு பாடினானோ தெரியாமல் பாடினானோ, உண்மை அதுதான். ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஒருத்தன் மாட்டிக்கிட்டானா அவனை யார் தான் காக்க முடியும்? கர்த்தர் தான் காக்க முடியும். அதை நிறைய பேருக்கு காமிச்சு விட்டுட்டான். அதுக்காண்டி அவர் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. அந்த மாதிரி எனக்கு மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தர், அப்படியா இருந்துச்சு. அந்த வேத வசனம், அந்த பைபிள் காலேஜ் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம் எனக்கு பெரிய ஆச்சரியம். என்னென்னா, நான் ஒரு வசனங்களை கொடுக்குறேன், எப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 தெசலோனிக்கேர் அப்படின்னு இல்லை, எடுக்காதீங்க, அதை தான் சொல்ல வந்தேன். 1 தெசலோனிக்கேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷங்கள் இதான், வேற ஒன்றும் கிடையாது, வேற புதுசான காரியங்கள்லாம் இல்லை. 1 தெசலோனிக்கேர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இது 52ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது, இதெல்லாம் எக்ஸாமில் வரும். அதான் சொல்கிறேன், நான் மாட்டிக்கிட்டார் ஒருத்தர் தான்.
அதெல்லாம் வரும். அப்போ இதெல்லாம் நோட்ஸில் வராது அப்படின்னு அவர் சொன்னோன்னு என்ன பண்ணுவோம் தெரியுமா, குனிஞ்சு கட 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 கடன்னு எழுதுவோம். மேலே டிவி இருக்கும், எல்லாருக்கும் இங்கே எழுதுறதுக்கு மாதிரி காலேஜ் மாதிரி நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் குனிஞ்சு கட 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 கடன்னு எழுதுவோம். அப்போ எழுதிட்டு இருக்கும்போது இது நோட்ஸில் வராதுன்னு சொன்னோன்னு வேகமாக இருப்போம், வேகமான காரியமாக இருக்கும், எழுதுவோம். எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவர் சொல்லுவார், எல்லாம் என்னை பாருங்கன்னுவார். நாங்கள் பார்க்கவே மாட்டோம். நான் என்ன முதற்கொண்டு தான் சொல்கிறேன், அது படிக்கிற எல்லாருமே பார்க்க மாட்டோம். எல்லாம் டிவியை பார்த்துட்டு எங்கன்னா அந்த நோட்ஸில் வராதுன்னு இருக்குன்னா ஒரு 5 குறிப்பு வேகமாக எழுதிட்டு இருப்போம். புக்கையும் பார்க்க மாட்டோம், பெண்ணையும் பார்க்க மாட்டோம், டைரியும் பார்க்க மாட்டோம். காதான் போட்டோமா நான் போட்டோமான்னு தெரியாது, வேகமாக எழுதுவோம். எல்லாரையும் பார்த்து சொல்லுவார், எல்லாம் என்ன பாருங்கன்னுவார். யாரும் பார்க்க மாட்டோம். திருப்பி சொல்லுவார், எல்லாம் என்ன பாருங்க கவனிங்கன்னுவார். பார்க்க மாட்டோம். 3வது தடவை சொல்லுவார், எல்லாம் என்ன பாருங்கன்னுவார். பார்க்க மாட்டோம். டிவி ஆஃப் பண்ணிடுவார். அல்லேலூயா. ஆஃப் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டார். எல்லாருக்கும் அந்த கேள்வி எப்படி இருந்துச்சுன்னா, அடித்த மாதிரி இருந்துச்சு. எதால் அடித்த மாதிரி இருந்துச்சுன்னு நான் சொல்ல வேணாம், ஏன்னா நானும் அதில் அடி வாங்கின மாதிரியே இருந்துச்சு. என்ன கேட்டார், சரி எல்லாம் இப்படி வேகமாக எழுதுறீங்களே, சபைக்கு போகிறவரெல்லாம் கையை உயர்த்துங்கன்னாரு. எல்லாமே சபைக்கு போகிறவங்க தானே, எல்லாம் சபைக்கு போகிறனால தானே வேதத்தை குறித்து இன்னும் அறிஞ்சு கொள்ளணும்னு இதில் வந்தோம். சபைக்கு போகிறவங்களாம் வாரம் வாரம் தவறாமல் போகிறவங்களாம் கையை உயர்த்துங்கன்னாரு. எல்லாமே கை உயர்த்து தான் இருந்தது. அப்படி இருக்கிறவங்க தானே திருப்பி வேதத்தை குறித்து அறிஞ்சிக்க முடியும். இந்த வாரம் வாரம் போனவர்கள் வாரம் வாரம் ஊழியரோட கொடுக்குற வார்த்தைகளை நோட்ஸ் எடுத்தவங்கலாம் கையை உயர்த்துங்கன்னாரு. உயர்த்தின கையெல்லாம் ஒன்று ஒன்றா டப்பு டப்பு டப்புன்னு கீழே வந்துச்சு. 2 திறந்துச்சு, தூக்கி இருந்துச்சு. அது 2 பழைய ஆட்கள். அவர் சொன்னார், 2 பேரும் மூத்த விசுவாசிகள், வயசானவர்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நீ இங்கே வந்து என்னத்துக்கு நோட்ஸ் எழுதினாலும் பிரயோஜனமே இல்லை. நீ ஊழியரோட வார்த்தையை கேட்காம, ஊழியர் உனக்கு கொடுக்குற வார வாரம் பிரசங்கத்தை நீ திருப்பி தியானிக்காம, ஊழியர் உனக்கு கொடுக்குற அர்த்தங்களை நீ தியானிக்காம எழுதாம, இங்கே வந்து சரித்திர கதையை கேட்டு நீ என்ன பண்ண போற? அர்ப்பணிச்சுட்டு வந்திருக்கிற, வேதத்தை குறித்து அறிஞ்சிக்கணும், நல்லது தெரிஞ்சுக்கணும், ரைட்டு. உனக்காக கொடுக்கப்பட்ட சபையில் உனக்காக கொடுக்கப்பட்ட ஊழியர் கொடுக்குற வார்த்தையை பல மணி நேரம் தியானித்து எடுத்துகிட்டு வர வார்த்தையை நீ எழுதாமல் இங்கே வந்து எழுதிருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு மண்ணுக்கு லாய்க்கு இல்லைன்றார். என்னதுக்கு? ஒரு மண்ணுக்கும் லாய்க்கு இல்லை. அப்போ நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து பெறும்போது ஒருத்தருக்கு ஆசீர்வாதம் இல்லைனாலும் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஆக கர்த்தர் வார்த்தையில் பலப்படுவோம். அந்த விசுவாசத்தில் எப்படி இருந்தாரா? பொறுமையாக இருந்தார். வாசிப்போம் எபிரேயர் 6:15. அந்தபடியே பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாக காத்திருந்தார். 75 வயதில் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு. 99 வயதில் வரையும் காத்து கொண்டு இருக்கிறார். ஒரு இடத்துல கூட, ஏன் ஆண்டவரே இத்தனை வருடங்கள் எனக்கு தாமதம், ஏன் ஆண்டவர் இத்தனை வருடம் எனக்கு பாடுகள், ஏன் ஆண்டவர் இத்தனை வருடம் எனக்கு வேதனைகள், நீ தருவேன் என்று சொல்லிட்டீரே, இன்னும் ஏன் தரல? அந்த வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்து பொறுமையாய் காத்திருந்தார். அல்லேலூயா. நாமளே சொல்லிக்கணும், நம்மளை சிந்தித்து கொள்ளணும். நம்மளுடைய காரியங்களை நாம் எப்படி இருக்கும்? பொறுமையாக இருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் உறுதியாக இருக்கிறோமா? கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ள இந்த பொறுமையை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? நம்மளுக்கு ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் எதுக்கு வருதுன்னா, நம்ம ஆராய்ந்து கொள்வதற்காக தான். முதலாவது நான் என்னை ஆராய்ந்து கொள்வதற்காக, 2வது நீங்கள் உங்களை ஆராய்ந்து கொண்டு நடக்கும்போது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமை போல நீங்களும் நானும் பொறுமையாக இருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக ரோமர் 12:12, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாத்துலேயும் பொறுமையாக இருக்கணும், உபத்திரவத்திலையும் பொறுமையாக இருக்கணும். இன்னைக்கு உபத்திரம் வந்தால் தான் நம்மளுடைய சுயம் முதலாவது எழுந்திருக்கும். உபத்திரவமான காரியங்களே நம்மளுடைய என்ன காரியம்? சுயமான காரியங்கள் எழுந்து நிற்கும். இவைகளிலிருந்து நாம் ஜெயிக்க, இவைகளை நாம் மேற்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பதை காட்டிலும் நாம் நம் சுயமாய் யோசித்து சுயமாய் செயல்பட தொடங்கி விடுவோம். அல்லேலூயா. தம்பி பேசக்கூடாது, எடுத்து வாசிங்க. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. கர்த்தரை நம்புறீங்க, அவைகளை நீங்க சந்தோஷமா இருங்க. உபத்திரவத்திலே எப்படி இருங்க? பொறுமையா இருங்கள். இந்த உபத்திரவ காலம் வரும்போது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சந்தோஷம் நிறைந்தது, பாடுகள் இல்லாதது அப்படின்னு சொல்லலை. எல்லா காரியம் வரும்,
அவைகளிலிருந்து ஜெயம் தருகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த உபத்திரம் வரும்போது எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த உபத்திரவத்தில் தான் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். அந்த உபத்திரம் வரும்போது தான் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த உபத்திரவத்தில் தான் அவரை துதித்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த உபத்திரவத்தில் நம்மளுடைய சுயம் எழும்பாதபடி, அந்த உபத்திரவத்திலேருந்து நம்மளோட சுயம் எழும்பிச்சுன்னா என்ன ஆகும்? இந்த காரியங்கள்லேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு தான் முதலாவது யோசிப்போம். கர்த்தர் எப்படி நம்மளை வெளியே கொண்டு வராருன்னு பார்க்க மாட்டோம். கர்த்தர் நம்மளை எப்படி வெளியே கொண்டு வந்து இவைகளிலிருந்து விடுதலை தர போகிறாருன்னு பார்க்க மாட்டோம் சுயமாக யோசித்தால். ஆனால் சுயமாக யோசிக்காமல் பரிசுத்த ஆவியாரின் துணையோடு நாம் யோசிப்போமானால், உபத்திரவத்திலே பொறுமையாக இருப்போமானால், யுத்தம் கர்த்தருடையதாய் மாறும், ஜெயம் நமக்குரியதாய் மாறும். அல்லேலூயா. ஆக உபத்திரவத்திலே நாம் பொறுமையாக இருப்போம். அடுத்ததாக ஊழியத்திலேயும் கர்த்தருடைய வேலையிலையும் எதிர்த்து நிற்பவரிடத்திலையும் பொறுமையாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 4:2. இந்த பொறுமை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது ஊழியம் செய்கிறவர்களுக்கு தான். அல்லேலூயா. ஊழியம் செய்கிறதுனா யாருங்க ஊழியம் செய்யணும்? மைக்கு பிடிக்கிறது ஊழியம் அப்படியா? பாட்டு பாடுறது ஊழியம் அப்படியா? சண்டே கிளாஸ் நடத்துறது ஊழியம் அப்படியா? இதெல்லாம் ஊழியம்தான். எல்லாம் ஊழியத்தில் ஒரு பகுதி. இதில் விசேஷமான மேன்மையான ஊழியம் கர்த்தரை பிறருக்கு சொல்லுவது தான். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததோடைய நோக்கமே அதுதான். அல்லேலூயா. அவரை பற்றி பிறருக்கு, அவரை அறியாதவர்களுக்கு பிறருக்கு சொல்லுவது தான். இந்த வாலிப நாட்கள் ரொம்ப முக்கியம், ரொம்ப விசேஷம். அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்தினது போல உங்களோடு அறிந்தவர்களுக்கு பிரயோஜனப்படுத்த அவருடைய மனக்கண்களை கர்த்தர் திறக்க உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. 2 தீமோத்தேயு 4:2 அந்த வசனத்தை வாசிப்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. இது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சொல்றாரு, காலம் நேரம் சமயம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும், அதான் பொறுமை, எல்லா சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அடுத்து ஏனென்றால் அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவர்களுக்கு பொறுமை இல்லை. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க அவர்களுக்கு என்ன இல்லை? ஆரோக்கியம் நல்ல அது மட்டும் வாசிப்போம். ஆரோக்கியமான பொறுக்க மனதில்லாமல். பொறுமைன்னா பொறுக்கனா என்னது? பொறுமை. ஆரோக்கியமான உபதேசம். இங்கே என்ன வரும்? ஆரோக்கியமான உபதேசங்கள் வரும், ஆரோக்கியமான காரியங்கள் வரும். நீ கீழாகாமல் மேலாகவாய். ரைட்டு. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? அதுக்குரிய காரியங்கள் என்ன, அதுக்குரிய கட்டளைகள் என்ன? நான் 12th புக்கே தொடமாட்டேன், இப்போ எக்ஸாம் எழுதுவேன், சென்டம் எடுப்பேன், முடியுமா? சரி, எக்ஸாமில் ஒரு எதுலேயும் முடியாது. அடுத்து எந்த காரியம்? படிப்பு தான் மெயின் எக்ஸாம்னு வைங்க. நான் படிக்கவே மாட்டேன், ஆண்டவர் எனக்கு துணையாக இருப்பார். ஆண்டவர் துணையாக இருப்பார். நீ படித்தா உனக்கு ஆண்டவர் துணையாக இருப்பார். அல்லேலூயா. ஆரோக்கியமான உபதேசத்தை, ஆரோக்கியமான சத்தியத்தை சிலர் பொறுக்க முடியல. அதனால தான் பாவிகள் என்ன பண்ண முடியலையா? நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. அப்போ போனவர்கள் எல்லாம் பாவியான்னு கேட்டால் இல்லை. அல்லேலூயா. சிலர் தன்னுடைய சுய காரியத்தினால போனார்கள், சில தூரத்தினால போயிருக்கலாம், சில மற்ற காரியங்களால் போயிருக்கலாம். அது அவர்களுக்கும் தேவனுக்குள்ள பாடு. ஆக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுமையாய் விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆரோக்கியமான உபதேசத்தை, வசனத்தை பொறுமையாய் நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக யாத்திராகமம் 14:14. யாத்திராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இதை வேறு மொழியாக்கத்தில் என்ன இருக்குன்னா, அமைதியாக இருந்தால் போதும், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அதுதான், ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மொழியாக்கத்தில் நிறைய வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அதுக்காண்டி நம்ம ஒரு 5 பைபிள் 6 பைபிள், ஒரு பைபிளை முதலாவது நாம் ஒழுங்காக முடிப்போம். அதை தியானிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். வேகமாய் படிப்பதில்லை. திவ்யா டெய்லி அனுப்புகிறா, அதனால் இன்றைக்கி அதை எப்படியாவது முடிச்சாகணும்.
எனக்கும் தேவனுக்கும் இந்த எப்படியா இந்த வருஷத்தில் முடிச்சிருவோன்னு யாராவது வைராக்கியம் கொண்டு எழுந்து படிக்கிறவர்கள் உண்டா அப்படின்னு கேட்டால் படிக்கிறவர்கள் உண்டா? தலை மட்டும் வேகமாடுது. உண்டான்னு கை தூக்க சொன்னால் தெரியுமா அப்படின்னா சரி, அது உங்களுக்கு தேவனுக்குள்ளது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் என்ன இருப்பீங்க? சும்மா இருப்பீர்கள். அதான் வேற மொழியாகத்தில் அமைதியாக இருந்தால் போதும். அமைதியாக இருந்தால் போதும்னா என்ன? பொறுமையாக இருந்தால் போதும். கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்ய வேணும்னா, நம்மளுடைய காரியங்களை நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்கணுமா? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்போ தான் கர்த்தர் யுத்தம் செய்வார். நம்மளுடைய காரியங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னுடைய மகன்கிட்ட நான் சொல்கிறேன், மகனே இந்த காரியத்தில் நீ ஜெயம் பெறணும், இந்த காரியத்தை அப்பா பார்த்துக்கிறேன், விட்டுருப்பா அப்படின்னு நான் என் மகன்கிட்ட சொல்கிறேன். என்னென்ன உங்கள் மகனுக்கு அவ்வளோ பெரிய காரியமா? வயசு வந்துருச்சு, ஒரு நல்ல ஞானம் வந்தது. 13 அப்படிலாம் இல்லை. இன்றைக்கெலாம் பிள்ளைங்க 13லாம் தேவையில்லை. 4 வயசு 5 வயசில் பயங்கரமாக இருக்கிறாங்க. அப்போ ஒரு 5 வயசில் சொல்கிறேன், எப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ பொறுமையாக இருப்பா அப்படின்னோடனே அந்த காரியத்தை அவனே போய் பார்த்து ஃபெயிலியர் ஆகிட்டு வந்துட்டான். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த காரியத்தை திருப்பி இறங்குவேனா? விட்டுட்டேன். அடுத்து ஒரு காரியம் வருது. அந்த காரியத்தை என் மகன்கிட்ட சொல்கிறேன், இந்த காரியத்தை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு நான் அவன்கிட்ட சொல்கிறேன். அந்த காரியத்தை என் மகனே போய் பார்த்துட்டான், அதில் ஃபெயிலியர் ஆகிட்டான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அந்த காரியத்தில் போவேனா? போக மாட்டேன். அடுத்து ஒரு காரியம் வருது. இப்படியே பல காரியம் வருது. பல காரியத்திலையும் தோல்வி விட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? விலகிடுவேன். அப்போ அப்பா மகிமையின் தேவன் நம்மளுடைய காரியங்களை பொறுப்பெடுக்கணும்னா அவர் கரத்தில் கொடுத்தா மட்டும்தான் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. நம்ம அவர் கடத்தில் கொடுத்து பொறுமையாக இருப்போம். அதான் வேத வசனத்தில் அமைதியாக இருந்தால் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக பொறுமையை குறித்து கடைசி வசனம், நீடிய பொறுமை. சாதாரண பொறுமை, இது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நீடிய பொறுமை. எபேசியர் 4:2. எபேசியர் நல்லா பொறுமையாக வாசிப்பார். ரொம்ப முக்கியமான வசனம். மிகுந்த மனத்தாழ்மை. மனத்தாழ்மைன்னு நிறைய வசனம் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க? மிகுந்த மனத்தாழ்மை. அடுத்து சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால். ஓகே, நிறைய போகும். ஒருவர் நீங்கள் தாங்க வேண்டும். சரி, அப்போ அதில் கடைசியாக நீடிய பொறுமை. நீடிய பொறுமைனா என்ன? எத்தனையோ வாட்டி சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், கேட்குற மாதிரி இல்லை. நீ அடுத்த தடவை வரட்டும் அவனை பார். இல்லையா சொல்லுவாங்களே, பல தடவை சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல, இந்த வாட்டி வரட்டும் வச்சுக்கிறேன். இந்த வாட்டி அவ்வளோதான் ஆளு அப்படிதானே சொல்கிறாங்க. அதுலேயும் நம்ம வாலிபர்லாம் ஒரு வாட்டி தான். ஃபஸ்ட்டு வார்னிங், ஃபஸ்ட்லேயே ஃபினிஷிங். இல்லையா? ஆனால் இங்கே சொல்லுது வேத வசனம், நீடிய பொறுமை வேணும். இந்த நீடிய பொறுமை உடையவர்கள் தான் இயேசுவோடு இருக்கிறவர்கள், இயேசுவின் காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்கள். அல்லேலூயா. அடுத்ததாக பின்வாங்கி போகாது இருக்க வேண்டும். 3வது காரியம், நாம் இயேசுவை விட்டு இயேசுவோடு நாம் இருக்க வேண்டுமானால், இயேசுவோடு சஞ்சரிக்க வேண்டுமானால் பின்வாங்கி போகக்கூடாது. ஓசியா 17:11-7. ஓசியா 11:7. என் ஜனங்கள் என் ஜனங்கள் என்னை விட்டு, அதுதான் அந்த வசனம் தான், என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். எந்த ஜனங்கள்? இயேசுவை அறிந்த ஜனங்கள். அதான் அங்கே வருது, என் ஜனங்கள் என்னை விட்டு இப்போ எப்படி இருக்கிறாங்க? விலகுகிற, அவரை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் எவ்வளோதான் இயேசுதான் வழி, இயேசுதான் தெய்வம் என்று பற்றி கொண்டிருந்தவர்கள் இப்போ எப்படி இருக்கிறார்களா? என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற காரியங்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவரோடு நெருங்குகிற காரியம் அல்ல, அவரோடு உறவாடுகிற காரியம் அல்ல, அவரோடு சேர்கிற காரியம் அல்ல. இப்போ எப்படி இருக்கிறாங்க? விலகுகிற காரியம். வாலிபர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தினந்தோறும் தினந்தோறும் வேற வாசிக்கிறேன், தினந்தோறும் ஜெபிக்கிறேன், தினந்தோறும் கர்த்தரோடு இருக்கிறேன். அப்படியா? சரி, இருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம், இல்லாதவர்கள் இருக்கும்படியா என்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அப்போ என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாடை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் என்ன பண்ணுறதில்ல?
அவரோட கிட்டி சேர பண்ணலான்னு பார்த்தா ஒருவனும் எழும்ப மாட்டேன்றான். ஏன்? விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டு விட்டால், அவரை விட்டு விலகுகிற காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டால் அவரை எப்படி நாம் பின்பற்ற முடியும்? விலகுகிற காரியத்தை மாறுபாட்டை தான் நம்ம பிடிச்சிட்டோமே. இயேசுவை விட்டு விலகுகிற காரியங்கள், ஒரு ஃபோன் போதும் இன்னைக்கு. அல்லேலூயா. ஈஸி அவரை விட்டு விலகிறது. அல்லேலூயா. ஒரு இந்த மெட்டாவா என்ன சொல்கிறாங்க, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு எல்லாம் காரியம் யார்? மெட்டா. அவர் உங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாராம். எப்படி கண்காணிப்பாராம்? இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, எந்த காரியம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, அப்படி தானே? இல்லை ஃபேஸ்புக்கில் என்ன காரியம் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னென்னமோ வந்துருச்சுல. எனக்கு தெரிஞ்சது யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமை கூட எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. இந்த 2 காரியம் தான். இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ட்விட்டர், என்னென்னமோ வந்துருச்சுல. இப்போ நீங்கள் ஒன்றுலேயும் டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது யாராக இருந்தாலும். நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்போ உங்கள்கிட்ட ஃபோனே இருக்கக்கூடாது, அப்படி தானே? அப்படி வச்சு நான் யூஸே பண்ண மாட்டேன்னு சொன்னால் அவரெல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அவரெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. அப்போ அவன் எந்த காரியத்தை நம்ம அதிகமாக பார்க்குறானோ அதை கீழே கொண்டு வந்துட்டே இருப்பான். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அவன் உங்களை ஃபாலோ பண்ணுறானா. ஒரு நெட்டை ஒருத்தர் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்க, அதில் அவங்க எந்த காரியத்தை அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இப்போ நான் எதை குறித்து பார்த்தேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவன் நல்லதையும் கொடுப்பான், தீமையும் கொடுப்பான். இப்போ நான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டை அதிகமாக பார்த்துட்டே இருக்கிறேன். எனக்கு தேவையில்லாத காரியங்களை கொடுத்தா நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன்னு வைங்களேன். அப்போ அவனுடைய காரியம் பிஸ்னஸ் தடைப்படுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா, அடுத்து கீழே ஆராதனைக்குரிய காரியங்களை கொடுத்து கொண்டே இருப்போம். இப்போ நான் சினிமாவோட காமெடியை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா அடுத்து சினிமா காமெடியை கீழே கொடுத்து கொண்டே இருப்போம். இப்போ நான் பாவமான காரியங்களை ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா அந்த பாவமான காரியங்களை லைனாக கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதுலேருந்து வெளியே வராத அளவுக்கு, மூழ்கிற அளவுக்கு, மணிக்கணக்கு நேரத்தில் உட்காருகிற அளவுக்கு அவன் அந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறான். பிசாசின் தந்திரங்களில் இவைகளும் ஒன்று. அல்லேலூயா. என்ன சவுண்டே காணோம்? அல்லேலூயா. இவையிலிருந்து ஜெபிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. தேவனை விட்டு விழுகிற மாறுபாட்டை நாம் இருக்கக்கூடாது. அடுத்து கலாத்தியர் 5:7 பின்வாங்குதல். கலாத்தியர் 5:7 நல்லா வாசிப்பான். நீங்க நன்றாய், யாரை குறிச்சு? இது யாருக்கு? விசுவாசிக்கு, சபைக்கு. சபையின் விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிறார். கலாத்திய சபைக்கு, நீங்க நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக. சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகனா என்ன அர்த்தம்? இந்த வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அல்லேலூயா. நான் பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருந்தீங்கப்பா, நன்றாக ஓடுனீங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தீங்க, சத்திய வசனத்துக்கு உங்கள் செவியை சாய்த்தீங்க, சத்தியத்தில் கீழ்ப்படிந்து நடந்தீங்க, சத்தியத்துக்கு அர்ப்பணிச்சிங்க. ஆனால் இப்பொழுதோ சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அல்லேலூயா. இன்றைக்கி நம்மளே இந்த வசனத்தை கொண்டு நியாயம் தீர்க்க வேண்டும். யாரும் நம்மளை நியாயம் தீர்க்கிறதுக்கு தகுதியானவர்களே அல்ல. அதை நான் எப்போவுமே சொல்லுவேன். இப்போ நம்ம போதகரே இருக்காருன்னா நம்மளை நியாயம் தீர்க்கிறது அல்ல, வசனத்தை கொண்டு போதித்து கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. மீதிபடி நியாயம் தீர்க்க ஒருவர்னா அது நம்மளுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. ஆக நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த சத்தியத்திற்கு நாம் கீழ்ப்படியாத போது அவரை விட்டு பின்வாங்குகிற காரியத்துக்குள் நாம் கடந்து போகிறவர்களாக இருப்போம். அடுத்ததாக நம்மளுடைய தலைமை போதகர் லூக்கா 22:54. யாரா நம்ம தலைமை போதகர்? எப்படி அங்கே வந்தான்னு பார்க்குறீங்களா? நம்ம தலைமை போதகர் யார்? அவர் அல்ல, இயேசு நம்மோடு சபையின் போதகர் அல்ல, எல்லாருக்கும் தலைமை போதகர் அவர் தான். யார் தலைமை போதகர்? இயேசுக்கு அடுத்து யார் சபையை சாபிக்கிறது? அவர் தான் தலைமை போதகர். அவர் எப்படி காரியங்கள்? லூக்கா 22:54 காரியங்கள் 61 வசனம் வரைக்கும் வாசிப்போம். உட்கார்ந்தார்.
ம் 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 ம். இப்போ 60 அது ரொம்ப வசனம் இருக்குப்பா. 60 61 மட்டும் வாசிங்க. அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்கிறதை அறியேன் என்றான். அவன் அப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். எப்படி பார்த்தார்? நம்மளா இருந்தால் எப்படி பார்த்துருப்போம்? பல பாடுக வேதனை ஆண்டவருடைய இடத்துல நம்ம நிற்பதற்கு அல்ல, பல பாடுகள் வேதனைகளில் உட்படுத்தி அங்கே நிற்கும்போது நான் அப்போவே சொன்னல அப்படின்னு சொல்லுமா? அங்கே சொல்லுங்க, பார்த்தால் சேவல் கூயிற்று. 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுகிறார். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் சொல்கிறார், நீ 3 தரம் என்ன மறுதலிப்ப அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆண்டவரே, ஜீவனை கொடுக்க நேரிட்டாலும் நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே போகிற சூழ்நிலைமைக்குள்ளாய் பேதுரு நடத்தப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரோடு இருந்தவர், ஆண்டவரோடு நெருக்கம் காட்டினவர், ஆண்டவரோட சீஷர். ஆனால் ஒரே ஒரு கிருபை பேதுருக்கு, பரிசுத்த ஆவியின் கிருபை கிடைத்ததினால் அல்லேலூயா உலகம் எங்கும் ஜொலிக்கிற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றிட்டார். அல்லேலூயா. அதுதான் ஒன்று. பின்வாங்கி போகிறதல்ல, பின்வாங்கி போய் அப்படியே நின்றுட்டோன்னா யூதாஸ் காரியத்தை போல் ஆயிரும். பின்வாங்கி போயும் பரிசுத்த ஆவியானவரை துணையை பிடிச்சனா பேதுரு மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. 2 சீஷர்களும் பின்வாங்கி போனார்கள், 2 சீஷர்களும் கர்த்தரை விட்டு பின்வாங்கினார்கள். ஆனால் ஒருத்தர் கிருபையாய் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதினால் உலகம் முழுதும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அடுத்ததாக எபிரேயர் 6 4 5 6. பின்வாங்கி போனவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பின்வாங்கி போனவர்களை குறித்து பவுல் சொல்லுகிறார். எபிரேயர் 6 4 5 6. இன்னொன்று எபிரேயர் யார் எழுதுனான்னு தெரியாது. இவைகளுடைய காரியத்தை வைத்து பார்க்கும்போது பவுலாய் இருக்கலாம் அப்படின்றாங்க. அதனால நான் பவுலுன்னு சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். பவுலாய் இருக்கலாம். ஏன்னா அவருடைய பேச்சு, இப்போ என்னோட பேச்சு சவுண்டை வச்சு, என்னுடைய ஸ்லாங்கை வச்சு, காரியங்களை வச்சு நீங்கள் சொல்லுவீங்களே, ஆடியோ கேட்டால் கூட சொல்லுவீங்களே, வீடியோ பார்க்க வேணாம். பிரிட்டனை சவுண்டு மாதிரி இருக்குதுப்பா, பிரிட்டனை உள்ளே தான் இருக்கிறான்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அப்படி தான் இதை சொல்கிறாங்க. இது பவுலாய் இருக்கலாம். சரி, பவுலாய் இருக்கலாம், யாராக இருக்கலாம்? ஆண்டவருக்கு சித்தமானவர்களை கொண்டு எழுதினார். எபிரேயர் வாசிப்பா. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும், வசனத்தை நல்லா வாசிக்கணும். அப்படி இல்லைன்னா அர்த்தமே மாறிது. ஒரு தரை அடுத்து வாசிப்பா. ஒரு தரம் நம்ம பிரகாசிக்கப்பட்டும், தேவனை அறிந்தும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றும், பரம ஈவை நம்ம ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும், நல் வார்த்தையையும் இனி வரும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் நிறைய பேர் உண்டு. சொல்ல தேவையில்லை, இதற்கு சொல்ல தேவையில்லைன்னா நாமே அறிந்திருக்கிறோம். நம்ம சபையை விட்டு போனவர்கள் அநேகர் உண்டு. கர்த்தரை எப்படின்னா பணம் சுத்தமாக இல்லாமல், நான் சாட்சி சபையார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பணம் சுத்தமாக இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு உணவுக்கு கஷ்டப்பட்டவர்கள்லாம் உண்டு. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்த உடனே எல்லாம் வந்துருச்சு. நீதிமொழிகள் தானே இருக்குது. ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து, எதில் இருக்குது? ஏன்பா இந்த சைடு சவுண்டே வர மாட்டேங்குது? நீதிமொழிகள் தான் இருக்குதா? சொல்லுங்க, அந்த வாசிப்பா. நீதிமொழிகள்ல 30:9. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதலித்து சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் அப்ப நீங்க கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடாதா? ஒரு சில பேருக்கு கொடுத்து சோதிப்பார், ஒரு சில பேருக்கு கொடுக்காம சோதிப்பார். எதனாலும் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. அப்ப என்ன ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். அதான் நான் சொன்னல, உணவுக்கே கஷ்டப்பட்டவர்கள் இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்துருச்சு. எல்லா ஆசீர்வாதத்தையும் வந்தோன்னே இப்போ யார் தேவையில்லை? யார் தேவையில்லை? சபை தேவையில்லை. முதலாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சபை ஐக்கியத்தை விட்டு விட்டா தேவனை ஈஸியாக விட்டு விடலாம். ஏன்? இங்கே வந்தால் தான் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் பைபிளை எடுக்கிறது. இங்கே வந்தால் தான் பைபிளே திறந்து பார்க்கறது.
இங்கே வந்தால் தான் வசனத்தையே பார்க்கறது. ஏதோ வாரமாவது கொஞ்சமாவது பைபிளை திறந்த காலம் இங்கே வரலன்னு என்ன ஆகும்? சுத்தமாக போயிடும். அதுதான் சிலர் சபை ஐக்கியத்தை விட்டு விட்டு போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். முதலாவது அவன் விடுற பிசாசானோட தந்திரம் சபை ஐக்கியத்தை விட்டு விடுவான்ப்பான். ஆராதனையில் பங்கு பெறாமல் அதை படி பண்ணுவான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் பண்ணான். அவர் சொல்கிறார், என்னை ஆராதிக்க என் ஜனங்களை அனுப்பிவிடு. அனுப்ப மாட்டேன். பல வாதைகள், பல நோய்கள், விடமாட்டேன். என்னானாலும் உம்முடைய ஜனங்களே நான் ஆராதிக்க விட மாட்டேன். அல்லேலூயா. என்றும் பிசாசு அப்படி தான் பண்ணுறான். அதான் நான் சொன்னேனே, பல உணவுக்கு கஷ்டப்பட்டவர்கள் எல்லா ஆசீர்வாதமும் வந்தாச்சு. இன்னைக்கு யார் வேணாம்? தேவன் வேணாம். சரி, அது அவர்களுடைய பாடு. அந்த வசனத்தை வாசிங்கப்பா. மறுதலித்து போனவர்கள் தாங்களே மறுபடியும் என்ன பண்றாங்களா? சிலுவையிலே அறைகிறார்கள். அவர் ஒரு தடவை மாத்திரம் அல்ல, இப்ப மறுதலித்து பின்வாங்கி போறவர்கள் என்ன பண்றாங்க? மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறார்கள். அவர் ஒரு தடவை மாத்திரம் அவமானப்படவில்லை, மறுபடியுமாய் அவமானப்படுத்துகிறார்கள். வாசிப்பா. மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பின்வாங்கி போனவர்களுடைய காரியங்கள் இப்படிப்பட்டது தான். ஏன்? எல்லாவற்றையும் ருசி பார்த்துட்டாங்க. அவரோட அன்பை ருசி பார்த்துட்டாங்க, அவருடைய கிருபையை பார்த்துட்டாங்க, அவருடைய அற்புதங்களை பார்த்துட்டாங்க, அவருடைய அதிசயங்களை பார்த்துட்டாங்க. அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் பார்த்தவர்கள் மீண்டுமாய் அவரிடத்தில் கிட்டி சேர பண்ணுவது மனம் திரும்பலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அதுதான் தேவனை விட்டு விட்டோமானால், தேவனை விட்டு பின்வாங்கி போவோமானால் மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவனோடு கட்டப்படுவது மிக கடினம். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, தேவனுடைய அனுக்கிரகங்களை பார்த்தாச்சு, தேவனுடைய அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தாச்சு. இனி தேவனண்டை கிட்டி சேர பிசாசு விட மாட்டான். அல்லேலூயா. ஆக பின்வாங்குகிற காரியங்கள் இல்லாதபடி நம்மளை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக அவர் இயேசுவை விட்டு பின்வாங்க பேதுருவை பிசாசு தூண்டினாலும் கர்த்தர் கிருபையாய் அவரை காத்து கொண்டார். சரி, கடைசியாக ஒரு 4 வசனங்களை மாத்திரம் வாசித்து, இப்பொழுது பின்வாங்கி போனார்கள், இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும் என்றால், இயேசுவோடு நம்மளுடைய 4 காரியங்கள் பார்த்தோம். என்னென்ன காரியங்கள்? முதலாவது பலப்பட வேண்டும், அடுத்தது பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும், அடுத்து பின்வாங்கி போகக்கூடாது, 4வது அவரை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 1:6. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும். தெசலோனிக்க சபை அப்படிப்பட்ட சபைதான். அந்த சபையில கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பவுலை குறித்து பவுல் பேசுகிறார், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு என்ன பண்ணீங்களா? திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனை பின்பற்றுகளா இருந்தார்கள். தெசலோனிக்க சபை. இன்றைக்கு நம்மளோட சபை வாலிப பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, உபத்திரவமே வந்தாலும் கர்த்தரை பின்பற்றுகிறதுல, கர்த்தரை ஆராதிப்பதில் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. தெசலோனிக்க சபை இன்றைக்கும் ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியமான சபை தெசலோனிக்க சபை. அல்லேலூயா. ஒரு சபை எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு கலாத்திய சபை. இப்படி பல சபைகள் இருக்கிறது. ஆக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பவர்களை தான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களையோ விழுந்து போனவர்களை அல்ல, தேவனுக்காய் சாதித்தவர்களை பார்க்க வேண்டும். இப்படி தெசலோனிக்க சபையிலே அந்த விசுவாசிகளை குறித்து சொல்றார், நீங்க மிகுந்த உபத்திரவத்தில், என்னென்ன உபத்திரவம் தெரியல, நீங்க உபத்திரவம் மாத்திரம் சொல்லல, மிகுந்த உபத்திரவம், சாதாரண உபத்திரவமா இருந்திருக்காது. மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு இந்த வசனத்தை, அதுதான் முக்கியம், தேவனை விட்டு பின்வாங்க கூடாது என்றால் இந்த வசனத்தை, இந்த வேதத்தை தினந்தோறும் வாசிக்கணும். கை கொள்ளும் போது அவரை விட்டு நம் பிரிப்பவன் யாரும் இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து அவரை நாம் பின்பற்றுவோம். அடுத்ததாக 1 பேதுரு 2:21 அவரை பின்பற்றுக்காகவே நம்மளை மீட்கப்பட்டார், நாம் மீட்கப்பட்டோம். அவரை பின்பற்றுவதாகவே நாம் அழைக்கப்பட்டும் இருக்கிறோம். 1 பேதுரு 2:21. எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? ஏனெனில் கிறிஸ்துவும் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும்.
இயேசுவின் அடிச்சுவடுகள் என்ன? ஆசீர்வாதமா, நன்மையா? இயேசுவோட அடிச்சுவடுகள் என்ன? அவர் தெய்வங்க, அவருக்கு என்னங்க பிரச்சனையே இல்லைங்க. அவர் ஜீபமாலாம் நிறையா பண்ணாருங்க. அப்படி தானே இருக்கு. அப்படி சொல்கிறீங்களா? மேஜிக்லாம் பண்ணாருங்க. பண்ணாரா? தம்பி தலையாட்டுறானே, என்ன மேஜிக் பண்ணாரு? குருடரை பார்வையிடைய செஞ்சார் மேஜிக்கா? அது மேஜிக் இல்லை, அது இயேசுவின் பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்ட கிருபை. சரி, அடுத்து வாசிப்பா. உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப எப்படி வாழணும், ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும்? இயேசுவின் கலப்பையில கை வைத்துட்டோம், இயேசுவை பிடிச்சிட்டோம், இனி எப்படி வாழணும்னு அவர் நம்மளுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறார். அந்த வாழ்க்கையை நாம் பின்பற்றினால் போதும், அவரை பார்த்தா போதும். அதான் நான் நிறைய தடவை சொல்வேன், ஒரு ஆவிக்குரியவர்களுக்கும் ஆவிக்குரியர் இல்லாததுக்கும் வித்தியாசம் உண்டு. இயேசுவை மாத்திரம் பார்த்தானா அவன் ஆவிக்குரிய விசுவாசி. இயேசுடைய காரியங்களை மாத்திரம் பார்த்து நடந்தானா அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படி இல்லாமல், சரி இங்கே யாரையும் எக்ஸாம்பிள் சொல்ல வேணாம், சொன்னால் தப்பாயிருல்ல. இந்த கிளாஸ் இருக்குது, இந்த ஃபோன் இருக்குது, இந்த கிளாஸ் இருக்கிறார் பார்த்தீங்களா, இவரும் இந்த சபையில் தான் இருக்கிறார். இந்த ஃபோன் இருக்கிறார் பாருங்க, இவரும் இந்த சபையில் தான் இருக்கிறார். இப்போ இந்த கிளாஸ் சொல்கிறார், ஃபோனை பார்த்து என்ன சொல்கிறார்? அவனை பார், ஃபோன் எப்படி இருக்கிறான் பார், ஒழுங்கா சபைக்கு வரானா, ஒழுங்கா சத்தியத்துக்கு கீழ்ப்படுறானா, ஒழுங்கா வேத வாசிக்கிறானா? இந்த கிளாஸ் சொல்கிறாருன்னு வைங்க. ஒருவேளை இதுக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தான், ஒழுங்கா சபைக்கு வரல, ஒழுங்கா வேத வாசிக்கல, ஒழுங்கா பண்ணலை, எல்லாம் ரைட்டு ஓகே தான். இந்த கிளாஸுக்கு என்ன அருகதை இருக்குது முதலாவது சொல்கிறதுக்கு? ஹல்லேலூயா, கரெக்டா? இந்த கிளாஸுக்கு சொல்கிறதுக்கு என்ன அருகதை இருக்குது? நீ எத்தனை சிந்தினாயா, நீ மீட் எடுத்தாயா, நீ அந்த ஃபோனுக்காக பாடுபட்டாயா, நீ இந்த ஃபோனுக்காக மரித்தாயா, இல்லை இந்த ஃபோனுக்காக உயிர்த்தாயா, இல்லை இந்த ஃபோனுக்காக மீண்டு வர போகிறாயா? ஒன்றுமே இல்லை. இந்த கிளாஸுக்கு எந்த அருகதையும் இல்லை. அல்லேலூயா. ஆக நாம் யாரை மட்டும் பார்க்கணும்னா, இயேசுவை மட்டும் பார்க்கிறவர்களாக இருக்கிறவர்கள் மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் பின்வாங்கியே போக மாட்டார். அல்லேலூயா. இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவான்? அவன் சர்ச்சுக்கு வரலங்க, அவன் வரலங்க. அதான் சொல்லு வேத வசனம், உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் அயலானை நோக்கி எடுத்து போடட்டும் சொல்லுவானா, மாயக்காரனே அப்படின்னு சொல்லுவாரான். எப்படியா? மாயக்காரனே. மாயக்காரனே என்ன? பொய்க்காரனே, பித்தலாட்டக்காரனே, அப்படி நிறைய வைக்கலாம் அவனுக்கு பேர். இப்போ ஏன்டா அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏன்ப்பா சர்ச்சுக்கு போகல? அம்மா அவர் வர்றாரா? சரி ரைட்டு, நீ பெரிய ஆள். நீ யார்? வேதத்தை கரைச்சி குடித்தவன் தான், பரிசுத்தில் வளர்ந்து வந்தான். நீ சொல்கிறல்ல அவன் வரானான்னு, அப்போ நீ ரொம்ப பரிசுத்தவானா இருக்கனால தான் அவனை குறை சொல்கிற. சரி, அவர் வரல, அவர் நாளைக்கு நரகத்துக்கு ரெடி ஆகிட்டார், ஓகேவா? நாளைக்கு அவர் செத்து போகிறான்னு வைப்பா, அவர் நரகம்தான். ஏன்னா நீ தான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டியே, அவர் வராரா, அவரை பாருங்க அவரை பாருங்கன்னு சொல்லிட்டியே. அவர் நாளைக்கு செத்து போயிட்டாரு, அவர் நரகத்துக்கு போயிட்டார். இப்போ நாளைக்கு நீ செத்து போனா எங்கே போவ? அவனை பார்த்து பார்த்து நீ எங்கே போவ? அவன் தான் நல்லா வளரலையே, இப்போ நீ என்ன ஆயிட்ட? அப்படிதான் ஆயிட்ட. நாம் யாரையுமே நியாயம் தீர்க்கக்கூடாது. நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதலாவது மைனஸ் என்ன தெரியுமா? அடுத்தவர்களை நியாயம் தீர்த்து தான் நம்ம மைனஸில் போயிட்டோம். அது அடுத்தவர்களை நியாயம் தீர்க்கிற காரியங்களே நாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நாம் தேவனை மாத்திரம் நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே நாம் பொறுமையாக ஓட வேண்டும். அது மட்டும்தான் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நியாயம் தீர்க்கிற வேலையை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிற காரியங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. உலக பிரமான காரியத்திலே ஜட்ஜ் இருக்காரு, கேள்விப்பட்டிருக்கீங்களே? பார்த்தது இல்லையா? நாங்கள் டிவியில் பார்க்க மாட்டேன்னு, எங்களுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு அப்படின்றீங்களா? அந்த ஜட்ஜ் இருக்கிற இடத்துல நம்ம போய் உட்கார முடியுமா? அதற்குரிய தகுதி வேணும், அதற்குரிய படிப்பை முடிச்சிருக்கணும், அதற்குரிய தகுதி இருந்தால் தான் அந்த ஜட்ஜி வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் எழுந்து நிற்பாங்க. ஜட்ஜி போய் மேலே உட்காருவார். இப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? எனக்கு சட்டம் நல்லா தெரியும், எனக்கு பைபிள் நல்லா தெரியும், அப்படி தானே குறை பேசுகிறோம், வேத வசனத்தை கொண்டு தானே குறை பேசுகிறோம், எனக்கு எல்லாமே தெரியுங்க அப்படின்னு நம்ம போய் ஜட்ஜோட இடத்துல உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க, செவிலில் காதோடு ஃபஸ்ட்டு அடிப்பாங்க, கேட்கலாம் சுடுவாங்க. உலக பிரமான
கோர்ட்டில் போய் உட்காந்தா, எனக்கு எல்லாம் தெரியுங்க, நான் சட்டத்தை கரைச்சி குடிச்சிருக்கேங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த அட்வொகேட்டுங்க இருக்காங்கல்ல, அவங்களும் சட்டம் தெரிஞ்சவங்க, போலீஸில் இருக்கிறவங்களும் சட்டம் தெரிஞ்சவங்க. ஆனால் ஜட்ஜு மட்டும்தான் ஜட்ஜோட இடத்துல போய் உட்கார முடியும். அப்படி தான் என்னையும் உங்களையும் நியாயம் தீர்க்கிறதுக்கு நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நீதியானவர், அவர் தான் நீதி அரசர், நியாயத்தின் ஆவியானவர் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் நாம் அவரை விட்டு பின்வாங்க போக மாட்டோம். அல்லேலூயா. இந்த காரியங்களை நாம் கை கொள்ள வேண்டும். முதலாவது, அடுத்தவர்களுடைய காரியத்தை அறிந்தால் அவர்களுக்காய் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமே தவிர அந்த குறைகளை பேசி கொண்டு இருக்கக்கூடாது. அது நமக்கு ஆசீர்வாதம் அல்ல, அது நம்மளையே ஆண்டவர் விட்டு வழி போக பண்ணிடும். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிச்சாச்சா? 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்க, ஏனால் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை நம்மளுக்காக பாடுபட்டு மரித்து எப்படி வாழ வேண்டும் என்று அடிச்சுவடுகளை நம்மளுக்காக வைத்து போயிருக்கிறார். அடுத்ததாக லூக்கா 5:11. இந்த 2 வசனம் மட்டும் டக்குன்னு வாசிச்சுட்டு முடிச்சிடலாமா? லூக்கா 5:11. எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்களாம். பின் சென்றார்கள். அதுக்கு முந்தின வசனப்பா. இது முதல் மனுஷனை பிடிப்பவர்களாய் இருப்பாய் என்றார். நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி செய்வோம்? இரவெல்லாம் பிரயாசப்படுறாங்க, மீன் அகப்படலை. ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறார், ஆண்டவர் இந்த இடத்துல வலையை போடுன்றாரு. வலையை போட்டாச்சு, படகு ரொம்பிருச்சு. இப்போ இவர்களோட சிந்தனைலாம் என்ன இருக்கும்? கரையில் போனால் மீனை விற்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கலாம், சொந்த பந்தத்தோட சந்தோஷமாக இருக்கலாம், நிறைய பணம் கிடச்சிருக்கும். அப்படி தானே? பெரிய மீன்கள், வலையை கிளியத்தக்க மீன்கள், படகு நிரம்பத்தக்க மீன்கள் எல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பின்பற்றுவா வாங்கன்னு சொன்னோன்னே அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து படகையும் விட்டுட்டாங்க, மீனையும் விட்டுருப்பாங்க தானே? அப்படி தானே? இல்லை மீனை தங்களோட கையில் கட்டிட்டு, ஆண்டவரே எங்களால் முடிஞ்ச ஒரு 20 மீனை அப்படியே இழுத்துக்கிட்டு வரோம், இல்லை ஒரு 30 மீனை இழுத்துட்டு வரோன்னு இழுத்துட்டு வந்தாங்களா? அப்படியே விட்டுட்டு ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை பின்பற்றினார்கள். அல்லேலூயா. ஆக ஆண்டவர் சொல்லும்போது எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக எபிரேயர் 12:1-2. எல்லா பாரமானவைகளையும் நாம் தகத்தெறிய வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும். எத்தனையோ திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்து இருக்குது. அதான் நான் சொன்னேன்ல, எத்தனையோ காரியங்கள் தேவனை பின்பற்றுகிற காரியங்கள் உண்டு. ஆனால் அடுத்தவனை தான் பிசாசு காமிப்பான், சபைக்கு வருகிறவர்களை காண்பிப்பான், அவனை பாருன்னுவான். எத்தனையோ திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்கும் போது பாரமான யாவற்றையும் நாம் சுட்டி நெருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறோரும் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி ஓடுவோமானால் நாம் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நாம் இயேசுவை மாத்திரமே நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒரே வசனம், என்னாகமம் 14:24. தேவனிடத்தில் கனம் பெற அவரை நாம் உத்தமமாய் பின்பற்ற வேண்டும். தேவனிடத்திலே கனத்தை பெற என்னாகமம் 14:24. வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் போதும். அதுதான் அவன் எப்படி இருக்கிறானா? உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறான். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்க வேண்டுமா? உத்தமமாய் அவரை பின்பற்றும் போது நாம் கனமான காரியங்களை பெறுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கடைசி வசனம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசுவை பின்பற்றுகள் உண்டு. இந்த கடைசி வசனம் தான் முடிக்க போகிறேன். லூக்கா 22:54. இயேசுவை பின்பற்றுறோம், நல்லது. தூரத்தில் பின்பற்றினாலும் ஆபத்து. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பின்பற்றுறீங்க, நல்லா பின்பற்றுங்க. தூரத்தில் இருந்தும் நான் இயேசுவை தான் பின்பற்றுறேன். எப்படி தூரத்தில் இருந்துன்னா? கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வருது, நியூ இயர் ஆராதனைக்கு வருது, ஈஸ்டர் ஆராதனைக்கு வருது, குட் ஃப்ரைடே வருது, பண்டிகையின் கிறிஸ்தவர்கள். இல்லைன்னா மாதத்தில் 1ஆம் தேதி
திருவிருந்து ஆராதனைக்கு வர்றது. அது இந்த திருவிருந்து வாங்கிட்டா அதான் தூரமாய் பின்பற்றுகிறவர்கள். 365 நாளில் எத்தனை நாள்? 12 நாள். ஃபங்க்ஷன் எல்லாம் சேர்த்தா ஒரு 3 நாள், 15 நாள் பின்பற்றுக்குது. ஏன்னா மாதத்தில் ஒரு நாள் திருவிருந்து ஆராதனை, 12 ஆயிடுச்சா, அடுத்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு குறவு தானே, கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர். இதில் ட்ரெஸ்ஸு வராதது ஈஸ்டருக்கு வராது, கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு தான் வருது. அப்படி தானே ஒரு சில பேருக்கு. நம்ம வந்து இத்தனை கோடி தெய்வத்தை ஆராதிக்கலை, ஒரே தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அதில் பாருங்க, தூரமாய் பின்பற்றினார். அதே தான் நம்ம வேற யாரும் இல்லை, நம்ம தலைமை போதகர் தான். வாசிப்போம். அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றார். அல்லேலூயா. பேதுரு எப்படிப்பட்டவர்? பக்கத்திலே அருகாமையிலே பின் சென்றவர். இயேசுவோட எங்க இருந்தாரா? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்க. இயேசுவோட மார்பில் இருந்தாரா? என்னப்பா அப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணும்போது யாக்கோபுக்கு ஏற்ற ரெபெக்காளை, திருமணத்திற்காக யாக்கோபுக்கு ஏற்ற ரெபெக்காளை தேவன் கொடுத்ததற்காக ஒரு மணவாளனுக்காக ஜெபிக்கிறார். யாக்கோபுக்கு ஏற்ற ரெபெக்காளை தேவன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரமானவர். என்னாரு இந்த சைடு இருக்க 5 விசுவாசியம் ஆமென் அல்லேலூயா நாங்க. அல்லேலூயா. சரி, இவர் தெரியாமல் சொல்கிறார், அவங்களுக்கு தெரியாமல் சொல்கிறான்னு தான் நினச்சிக்கணும். அல்லேலூயா. யாக்கோபுக்கு ரெபெக்காள் யார்? அம்மா. இவர் சொல்கிறாரு யாக்கோபுக்கு ஏற்ற ரெபெக்காள்ன்றார். சரி, தெரியாமல் சொன்னாரா இல்லை படித்ததானே அப்படி படிச்சிட்டாரான்னு தெரில. ரெபெக்காளை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். அங்கே இருக்கிற அந்த மாப்பிள்ளையும், மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை அவர் தயாராகிட்டு இருக்கார். அவரும் ஆமென் அல்லேலூயா. எல்லா ஊழியர்லாம் ஒரே சிரிப்பு. ஊழியர்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. தலையில் அடிச்சுக்கிட்டார் அந்த ஊழியர். ஆண்டவரே என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. அல்லேலூயா. பேதுரு தேவனுக்கு பிரியமான ஊழியர். அவர் பாருங்க என்ன பண்ணுறாரு, தூரத்தில் பின் சென்றார். நாம தூரத்தில் பின் செல்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதான் சபை ஐக்கியத்தை நாம் விட்டு விடாதபடி தேவனை நெருங்கி ஜீவிக்கிறவர்களாய், தேவனை பின்பற்றுவர்களாய் இந்த 4 காரியத்தை குறித்து பார்த்தோம். பலப்பட வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், பின்வாங்கக்கூடாது, பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் சங்கீதங்களை குறித்து கர்த்தர் நிறைய வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறார். வருகிற வாரம் எஸ்தரக்காது நினைக்கிறேன், அதுக்கு அடுத்த வாரத்தில் சங்கீதங்களை குறித்து, தாவீதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நிறைய வார்த்தைகளை கொடுக்கிறார். அந்த வார்த்தை நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கடைசி ஜெபத்தை தங்கச்சி திவ்யா ஒரு 2 நிமிஷம் தான் டக்குன்னு இந்த 4 காரியத்துக்காக, பலப்பட, பொறுமையாக இருக்க, பின்வாங்க கூடாது, பின்பற்ற வேண்டும், இந்த 4 காரியங்களை குறித்து கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்ட பதிலை அனுப்பி தர போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துவோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. 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 வந்த யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.